நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா, அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா சனியை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பாரு அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த தசையில சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி சிரமமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்ப மக்களுக்கு பொதுவா இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பத்தின பயம், சனி நீதிமான் அதனால பயம். குருவை பத்தின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தான்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவாரு கடகத்துல. அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? முக்கியமா மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுல இருந்து இதுக்குள்ள பெரிய லெவல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. என்ன கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போறான். இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லதுதான் செய்ய போறார். இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும் இப்படி நல்லதுதான் செய்ய போறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய பிளஸ். கண்டிப்பா மேம். நேர்மை, நகைச்சுவையா அப்பா இவங்க தான் ஒரு சாகச விரும்பிகளா இருப்பாங்க. உடனே எல்லாரும் தனுஷ ராசி தானப்பா சொல்லுப்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருக்கிற தனுஷ ராசினியர்களுக்கு குரு பயிற்சி எப்படி மேம் சூப்பரா இருக்கா? தனுசு வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களா அப்படின்னு சொல்லலாம், சில மாதங்களா அப்படின்னு சொல்லலாம், பல வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சாங்க. நான் கடன் வாங்கின இடத்துல என்னை குடு நச்சரிக்கிறாங்க. நான் கடன் கொடுத்த இடத்துல எனக்கு இவ்வளோன்னு கூட திருப்பி தர மாட்டேன்றாங்க. அது கடன் வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே அது வரவே வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வாங்கின இடத்துல கடன் அடைச்சா போதும், எப்படி அடைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். தனுசுக்கு மட்டும் எப்பயுமே மரியாதை ரொம்ப முக்கியம். ஏன்னா குருனோட ராசி இல்லைங்களா, மரியாதை ரொம்ப முக்கியம். ஆக அப்படி யோசிக்கிறவங்க தனுசு. அதை நினைச்சு ஒரு விதமான மனக்குழப்பம் இருக்கு. 2வது குடும்பத்தை பெருசா நிம்மதி இல்லை, அது ரொம்ப நாளா நிம்மதி இல்லை. ஏன்னா காரண ராசி இல்லைங்களா. தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆசா உபயராசி, குருனோட ராசி. என்னால பயனடைஞ்சவங்க என்னை சார்ந்து நிறைய பேர், எங்க ஏரியால நிறைய பேர் என் பேச்சு கேட்பாங்க. ஆனா என் வீட்டுல இருக்கிறது என் பேச்சு கேட்காது அப்படின்ற நிலைமை தான். என் மனைவி பெருசா கேட்க மாட்டாங்க, என் கணவர் பெருசா கேட்க மாட்டாங்க, என் குழந்தைங்க சுத்தமா எல்லளவும் என்ன மரியாதைன்றதே கொடுக்காது அப்படின்ற மாதிரி தான் தனுசுக்கு ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல பொதுவாகவே தனுசுக்கு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் உண்டுமா. தன்னை விட அறிவாளி யாராவது இருக்காங்களா அப்படின்னா இவங்களுக்கு அது ஒரு குவரியாதான் இருக்கும். ஐ நோ பெட்டர் தென் யூ. இப்போ நீ எவ்வளவு வந்து புத்திசாலியா இருந்தாலும் உன்னை விட எனக்கு நான் தனுசுவா இருந்தா உன்னை விட எனக்கு இவ்வளவாது தெரியும், அப்படிதான் தனுசு. ஸோ அவங்களுக்கு ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்போ பெருசா யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஆமாஞ்சாமி போட அவங்களால முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க முடியாது. இதனால ஒரு விதமான கஷ்டம் அவங்க குடும்பம், அதாவது வேலை செய்யற இடத்துல அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா சமுதாயத்துல இப்ப பெருசா ரெஸ்பெக்ட் இல்லை. நான் நம்பிக்கை துரோகம் நிறைய சந்திக்கிறேன். என்னால யார் பயனடைஞ்சாங்களோ அவங்க நேர்ல நெஞ்சில குத்துனா என்ன பரவாயில்லமா, என்ன முதுகுல குத்துறாங்க. குடும்பத்துல இருக்கவங்க தான் குத்துறாங்கன்னா என்னால பயனடைஞ்சவங்களும் குத்துறாங்க. ஆக ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துருச்சு. இது அத்தனைக்கும் காரணம் யாரு? முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சு. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அர்த்தாஷ்டம சனியா இருந்து இத்தனை பிரச்சனைகளும் கொடுக்குறாரு. இப்பயும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா தான் இருக்க போறாரு. 2078 வரைக்கும் அவர் அர்த்தாஷ்டம சனியா தான் இருப்பாரு. ஆனா குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேல பட்டதுனால நான் பாட்டுன்னு பேருக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்கேன், நீ பாட்டு உன் வேலை செய்ய, உன் விஷயத்துல நான் தலையிடல, என் விஷயத்துல நீ தலையிடாது அப்படின்ற ஒரு ஜென்டில்மேன் அக்ரீமென்ட். போயிடணுமா? அவ்வளவுதான். அவர் கம்முன்னு இருக்க போறாரு. அவர் நம்மள கண்டுக்கவே போறது இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ்.
அதுக்கும் மேல இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 8ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்குல்ல, ஓடினவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படிம்பாங்க. அப்ப 8ல குரு மொத்தமா நாங்க முடிஞ்சிடுவோமா, அகப்பட்டுருவோமா, லிட்டரலி நாங்க வந்து டவுன் ஆயிடுவோமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், 8ல குரு நல்லது என்ன, திடீர் தன பிராப்தி, திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் இருக்கும். எதுல கவனமா இருக்கணும்? சேர்க்கையில கவனமா இருக்கணும். சேர்க்கையா? ஆமா, நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டயும் கவனம், ஆண்கள் கிட்டயும் கவனம், பெண்களா இருந்தா பெண்கள் கிட்டயும் கவனம், ஆண்கள் கிட்டயும் கவனம். ஆக சேர்க்கையில கவனம் வேணும், ஆரோக்கியத்துல கவனம் வேணும். நைட்ல 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம். ஓகேங்களா? நம்ம இன்னும் ஒழுங்காதாமா போவோம். இப்பதான் ஏகப்பட்ட டாஸ்மாக் இருந்துச்சு, அதெல்லாம் மூடுறதுக்கான உத்தரவுலாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடிக்கடி அண்டர்லைன் பண்ணிருந்தேன், நானும் சொல்லும் போது கவனிக்கிறேன். கண்டிப்பா நைட் டிராவல் தனுஷிகா ஆமா வேண்டாம். ஆமா வேண்டாம், நைட் டிராவல் வேண்டாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஜெனியூனா போறோம்னா கூட தூங்காம வண்டியை விட்டுறவங்க இருக்காங்க. இப்ப நான் நிறைய இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்தி எல்லா டாஸ்மார்க்கும் மூணா தானே அதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதனால ரோட்ல நிறைய இடியட்ஸும் இருக்காங்க. ஆக அதுல கவனம் வேணும். இப்ப வேற ஏதாவது பிரச்சனை வருமா? ரொம்ப சிம்பிள். புதுசா ஒரு மறைமுக உறவு, ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே போதும், நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இல்ல அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? பெண்கள் கணவரோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். இப்ப அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படின்ற விதத்துல நீங்க இதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை விருச்சிகத்துல விழுது, மகரத்துல விழுது. அப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நான் போறேன்னா எனக்கு 2 செக்யூரிட்டி கார்டோட போறேன், எனக்கு என்ன பயம்? அந்த மாதிரிதான் குருனோட பார்வை வந்து பாருங்க, 2 சைடும் குருனோட பார்வை பலமா இருக்கு, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை விழுது. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். ரொம்ப நாள் கழிச்சு சுகஸ்தானத்தை பாக்குது. டிஃபால்ட்டா தனுசு வீடு கட்டுவாங்க, அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும். 12ஆம் பாவம் வரேஸ்தானத்தை பாக்குது. வெளிநாடு ஆன்மீக டூர் போறதுக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலா போறதுக்கும், ஃபாரின் போய் படிக்கிறதுக்கும், வேலை செய்யறதுக்கும், இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கும் பிராப்தம் இருக்குமா? அப்ப 8ல குருவை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நாங்க சொன்ன சில ஜாக்கிரதையான விஷயங்கள் சொன்ன பாத்தீங்களா, உஷாரா இருக்கணும், அதுல எச்சரிக்கையா இருந்தா மட்டும் போதுமானது. கண்டிப்பா. இதை தவிர்த்து முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது? ராகு 3ல இருக்காருமா, முயற்சி ஸ்தானத்துல ராகு. தீர்க்கமா முயற்சி பண்ணுவேன், இன்டெப்தா முயற்சி பண்ணுவேன், தப்பான விஷயத்த போய் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். அதுல கவனம் வேணும். ஒரு பையன், வயசு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவோம், அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உயிர், அவளுக்காக தான் நான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா எல்லாரையும் ஒதி தள்ளுவான். அவன் இவ்வளவு ஒருத்தி தள்ளிட்டு போயிடுவான். அதுல கவனம் வேணும். தப்பான விஷயத்த முயற்சி பண்ணுங்க, அதுல முயற்சி பண்றோங்கிறதுலே கவனமா இருக்கணும். ஆமா, நல்ல ஒரு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எத்தனையோ பேருக்கு மென்டாரா இருந்தீங்க, உங்களோட வெல் விஷஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது. ஓகே மேம், இவங்க இந்த குரு பயிற்சி சமயத்துல போக வேண்டிய முக்கியமான கோவில் பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? எப்பயுமே தனுசு சிவனை வழிபாடு பண்ணுமா. சிவ தனுசுன்னு தான் பேரே. அப்ப சிவன் கோயில் போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணு. வீட்டுல எந்த கோயில், வீட்டு பக்கத்துல எந்த சிவன் கோயிலா இருந்தாலும் வழிபாடு பண்ணு. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி உனக்கு ரொம்ப சாதகமா இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை போயிட்டு ஒரு முறையேனும் வழிபாடு பண்ணிட்டு சூப்பரான பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா மேம். நீங்களும் சுயமரியாதையை விரும்புற தனுஷ ராசினியர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க.